எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். வெயில் காலமோ மழை காலமோ பண்டிகை காலமோ பாத்திரம் தேய்க்கிற வேலை மட்டும் என்னைக்குமே மாறாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எண்ணெய் பிசுக்கும், காஞ்ச சமையல் கரைகளும் நினைச்சாலே கை வலிக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த வலிக்கும் நேர விரயத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா? இருக்கு. அதுதான் டிஷ்வாஷர். இந்த வீடியோல டிஷ்வாஷரை பத்தி தெளிவா பார்க்கலாம். டிஷ்வாஷர் ஒரு மிஷினா இல்லை ஒரு மேஜிக்கா? முதல்ல டிஷ்வாஷர் எப்படி வேலை செய்யுது? நம்ம துணிகளை வாஷிங் மிஷின் துவைக்கிற மாதிரி டிஷ்வாஷர் பாத்திரங்களை சுத்தம் செய்யும். இதுல ஒரு சூட்சமா இருக்கு. வெறும் தண்ணியால கழுவுறது இல்ல, ரொம்ப சூடான கிட்டத்தட்ட 60 to 70 டிகிரி செல்சியஸ் தண்ணியையும் டிஷ்வாஷருக்கான பிரத்யேக டிடர்ஜென்ட்டையும் பயன்படுத்தி பாத்திரங்கள்ல ஒட்டி இருக்கிற எந்த கரையையும் உருவி எடுத்துடும். அப்புறம் சுத்தமான தண்ணியில அலசி உலர்வாக்கவும் செஞ்சிடும். அதாவது பாத்திரத்தை போட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச தோட்ட வேலைகளை கூட செய்யலாம். டிஷ்வாஷர் தேவையா? நேரத்தை தங்கமா மாத்துங்க. உங்க மதிப்பு மிக்க நேரத்தை பாத்திரம் கழுவி வீணாக்காதீங்க. தினமும் 1 மணி நேரம் பாத்திரம் கழுவுறீங்கன்னா மாசத்துக்கு 30 மணி நேரம், வருஷத்துக்கு 365 மணி நேரம். இத டிஷ்வாஷர் மிச்சப்படுத்தும். அந்த நேரத்தை உங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம், உங்க குடும்பத்தோட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம். அழுக்குக்கு நோ, சுகாதாரத்துக்கு எஸ். கையால கழுவும் போது எவ்வளவு தேய்ச்சாலும் சில கிருமிகள் பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்கும். ஆனா டிஷ்வாஷர்ல ரொம்ப சூடான தண்ணியில கழுவுறதால கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களை கூட அழிச்சிடும். உங்க பாத்திரங்கள் 100% சுத்தமா இருக்கும் நம்பிக்கையா சொல்லலாம். தண்ணீர் வீணா? இந்த கட்டுக்கதையை உடைப்போம். பலரும் நினைப்பாங்க டிஷ்வாஷர் நிறைய தண்ணி குடிக்கும். இது ஒரு பெரிய கட்டுக்கதை. உண்மை என்னன்னா, நவீன டிஷ்வாஷர்கள் நீங்க கையால கழுவும் போது மொத்த பாத்திரங்களுக்கும் ஒரு பக்கெட்ல 10 to 15 லிட்டர் தண்ணி தான் எடுக்கும். நீங்க கையால கழுவி பாருங்க, இதை விட அதிகமா தண்ணி செலவாகும். கைக்கு பாதுகாப்பு. சொடக்கு மாற்றுற காரக்கருவிகள் தேய்க்கிற போது கைகள்ல ஏற்படுற எரிச்சல், வறட்சி, நகங்கள் உடைவது இதெல்லாம் டிஷ்வாஷர் வந்தா காணாம போகலாம். உங்க கைகள் பட்டு போல மென்மையா இருக்கும். மின்சார செலவா? பயப்படாதீங்க. டிஷ்வாஷர் மின்சாரத்தை இழுத்து போடும் பயமா? நவீன மாடல்கள்ல எனர்ஜி எஃபிஷியன்ட்னு வருது. உங்க ஏசி, வாஷிங் மிஷின் அளவுக்கு இது பில்ல ஏத்தாது. மாசத்துக்கு சில யூனிட்டுகள் மட்டும்தான் செலவாகும். சமையலறை பளபளப்பு. பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் சமையலறையில தண்ணி சிந்தி ஈரம் பிசுபிசுப்புன்னு இருக்கும். டிஷ்வாஷர் பயன்படுத்தினா இந்த தொல்லைகள் இருக்காது. சமையலறை எப்பவும் சுத்தமா இருக்கும். உங்க வீட்டுக்கு ஏற்ற டிஷ்வாஷர் எது? உங்க வீட்டுக்கு எந்த வகை பொருந்தும்? பில்டின் கவுண்டர் அடியில சமையலறையில இடத்தை மிச்சப்படுத்தணும், பார்க்க நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். இதுல பல அளவுகள் இருக்கு. ஃப்ரீ ஸ்டாண்டிங் எங்க வேணா வச்சுக்கலாம். சமையலறையில ஃபிக்ஸ் பண்ண முடியாதவங்க இல்லாட்டி அடிக்கடி இடம் மாத்துறவங்க இதை தேர்வு செய்யலாம். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். கவுண்டர் டாப். சின்ன வீடுகள்ல 2 பேர் மட்டும் இருக்கிற குடும்பங்களுக்கு இது சரியான சாய்ஸ். சமையலறை மேடை மேலே வச்சு பயன்படுத்தலாம். எத்தனை செட்டிங்ஸ் உங்க வீட்டுக்கு தேவை? இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். பிளேஸ் செட்டிங்ஸ்னு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான தட்டு, டம்ளர், கரண்டி, கிண்ணம் எல்லாம் சேர்ந்தது. 1 to 2 பேர், 6 to 8 பிளேஸ் செட்டிங்ஸ். கவுண்டர் டாப் மாடல்கள் 3 to 4 பேர், 10 to 12 பிளேஸ் செட்டிங்ஸ். பெரும்பாலான குடும்பங்களுக்கு இது போதும். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆள்கள், அடிக்கடி விருந்தினர் வருபவங்களா இருந்தா 13 to 15 பிளேஸ் செட்டிங்ஸ் அல்லது அதற்கும் மேல. இந்திய பாத்திரங்கள் உள்ள போகுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம இட்லி பாத்திரம், குக்கர், தோசைக்கல்லு, கறி சட்டி இதெல்லாம் மற்ற நாட்டு பாத்திரங்கள் மாதிரி இருக்காது. இப்போ வர டிஷ்வாஷர்கள்ல இந்த மாதிரி இந்திய பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரேக்குகள் வருது. முக்கியமா
கீழ் ரேக்ல பெரிய பாத்திரங்களை வைக்க வசதி இருக்கான்னு பாருங்க. கரண்டி, கத்தி, ஃபோர்க் எல்லாம் போடுறதுக்கு தனி கூடைகள் இருக்கான்னு பாருங்க. என்னென்ன வாஷ் ப்ரோக்ராம்கள் அவசியம்? இன்டென்சிவ் ஆர் ஹெவி, ரொம்ப காஞ்ச பிசுபிசுப்பான பாத்திரங்களுக்கு. ஈக்கோ, மின்சாரம், தண்ணீர் சேமிப்புக்கு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். குயிக் வாஷ் ஆர் எக்ஸ்பிரஸ், லேசான அழுக்கு அவசரத்துக்கு. டெலிகேட் ஆர் கிளாஸ் கேப், கண்ணாடி பொருட்கள், பீங்கான் பாத்திரங்களுக்கு. சானிடைஸ், பாத்திரங்களை முழுமையா கிருமி நீக்கம் செய்ய குழந்தைகள் இருக்கும் வீடுகளுக்கு ரொம்ப நல்லது. மற்ற முக்கிய அம்சங்கள் என்ன? நாய்ஸ் லெவல், நம்ம வீட்டில் டிவி பார்க்கும்போது இல்லாட்டி பேசும்போது டிஷ்வாஷர் சத்தம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 45 to 50 டெசிபிள் இருக்கிற மாடல்களாக தேர்வு செய்யுங்க. வாட்டர் சாஃப்ட்னர், நிறைய இடங்கள்ல உப்பு தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. டிஷ்வாஷர்ல வாட்டர் சாஃப்ட்னர் இல்லாட்டி பாத்திரங்கள்ல வெள்ளை படிமானங்கள் வந்துடும். மிஷினுக்கும் ஆயுசு குறையும். கண்டிப்பா இந்த வசதி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இல்லாட்டி டிஷ்வாஷர் சால்ட் அதிகமா சேர்க்க வேண்டியிருக்கும். டிலே ஸ்டார்ட், ராத்திரி தூங்க போகும்போது பாத்திரத்தை போட்டுட்டு காலையில எழுந்து பார்த்தா சும்மா சுத்தமா இருக்கணும் நினைக்கிறவங்களா, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்புறம் மிஷின் ஆன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வசதி ரொம்ப பயனுள்ளது. சைல்ட் லாக், குழந்தைகள் உள்ள வீடுகளில் பாதுகாப்புக்கு இது ரொம்ப அவசியம். பட்ஜெட் 15,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரை டிஷ்வாஷர்கள் கிடைக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அம்சங்களாக தேர்வு செய்யுங்க. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் அடிப்படை வசதிகளோட நல்ல மாடல்கள் நிறைய இருக்கு. இன்ஸ்டாலேஷன், டிஷ்வாஷர் வாங்கிறது மட்டும் இல்லை, அதை பொருத்துறதுக்கு தண்ணி குழாய், வெளியேற பைப்பு, மின்சார பாயிண்ட் எல்லாம் சமையலறையில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான பிராண்டுகள் இலவச நிறுவல் சேவையை வழங்குறாங்க. இது தேவையில்லையே, கையாலே கழுவலாமா, இந்த எண்ணத்தை உடைப்போம். பாத்திரங்களை முன்கூட்டியே அலசணுமா? இல்லை, இது ஒரு பழைய கால கட்டுக்கதை. இப்போ வர நவீன டிஷ்வாஷர்கள் பெரிய உணவு துண்டுகளை மட்டும் எடுத்துட்டா போதும், மிச்சத்தை மிஷினே பார்த்துக்கும். ரொம்ப அதிகமாக அலசி தண்ணீரை வீணாக்காதீங்க. இந்திய பாத்திரங்கள் உள்ள போகாதுன்னு சொல்றாங்களே, இதுவும் சுத்த போய். இப்போ வர மாடல்களில் இட்லி பாத்திரம், குக்கர், தோசைக்கல், சாம்பார் சட்டி, கரண்டின்னு எல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரேக்குகள் இருக்கு. நீங்க வாங்கும்போது உங்க பெரிய பாத்திரங்களை ஒரு முறை டிஷ்வாஷர்ல போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளே சுத்தமாகாதுன்னு சொல்றாங்களே, முறையா டிடர்ஜென்ட், ரின்ஸ் எய்டு, சால்ட் போட்டு சரியான ப்ரோக்ராமை பயன்படுத்தினா பாத்திரங்கள் பல பலன் மின்னும். கையால தேய்ச்சா வராத சுத்தம் டிஷ்வாஷர்ல கண்டிப்பா கிடைக்கும். டிஷ்வாஷர் வாங்கினா இந்த 3 மந்திர பொருட்கள் ரொம்ப அவசியம். டிஷ்வாஷர் டிடர்ஜென்ட், இது பொடி, ஜெல்லு, டேப்லெட் வகையில கிடைக்குது. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி தேர்வு செய்யுங்க. டேப்லெட்டுகள் ரொம்ப வசதியானது. ரின்சைடு, இது இல்லைன்னா பாத்திரங்கள்ல தண்ணி கரைகள் விழும். பல வறண்டு வர ரின்ஸ் எய்ட் ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா பயன்படுத்துங்க. டிஷ்வாஷர் சால்ட், நிறைய இடங்கள்ல உப்பு தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த சால்ட் தண்ணியை மென்மையாக்கி மிஷினுக்கு எந்த பாதிப்பும் வராம பாதுகாக்கும். இதை மறக்காம போடுங்க. உங்களுக்கு டிஷ்வாஷர் தேவையா? உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் அடிப்படையில டிஷ்வாஷர் தேவையான்னு முடிவு செஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்ற கணவன் மனைவி இருவருமா? டிஷ்வாஷர் உங்க நேரத்தை, வேலை பளுவை குறைக்கும். பெரிய குடும்பமா, தினமும் பாத்திரம் மலை மாதிரி குவியுதா? இது உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கை வலி இருக்குது, இது அவங்களுக்கு பெரிய வசதி. வார இறுதி நாட்கள்ல நண்பர்கள், உறவினர்கள் அதிகம் வருவாங்க. இனி பாத்திரம் கழுவுற கவலை இல்லாம பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். சுத்தம், சுகாதாரத்தை அதிகமா விரும்புறவங்களுக்கு டிஷ்வாஷர் ஒரு வரப்பிரசாதம். இப்போ டிஷ்வாஷர் பத்தி ஒரு முழுமையா ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். வாங்கலாமா வேண்டாமான்ற குழப்பம் இனிமே இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.